Hello everyone. Today we are going to learn a new chapter which is chapter 8 forms and files. Okay. So what are the learning objectives of this chapter? We are going to learn the importance of HTML form in web application. What are the importance of HTML form? So the HTML language the coding use பண்ணி அந்த form use பண்றத வச்சிட்டு நம்ம web applicationல எப்படி அது வந்து importance அதோட key importance என்னது அப்படிங்கறது in the lesson and to know the file handling technique in PHP. PHP language மூலமா HTML language ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எப்படி some files வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். open file இருக்கட்டும், closing file இருக்கட்டும், இல்லைனா if you want to write the file அப்படியே அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதில் எப்படி file handling method எல்லாம் PHPல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். And to know the basics of web-based file management system. Web related file management system. Okay. About HTML language மூலமா website மூலமா we can access the file in our computer. So அந்த method எப்படி அப்படிங்கறத we will learn in this chapter. Okay. So first one is HTML forms. So the main objective of PHP and HTML form controls are to collect the data from users. So mainly the form எதுக்கு அப்படின்னா users கிட்ட இருந்து information or data collect பண்ற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து HTML forms சொல்றோம். So in the web development, user access website or web pages from remote client machine and feed the data to server. So client machine தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர். நம்ம ஒரு HTML language யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா that information வந்து we will feed into the server machine. By using the client machine, we are feeding the information to the server machine. Okay, so that information வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அந்த form based. So that form மூலமா நம்ம என்ன பண்றோம்னா the form is used to collect information or data from the user. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி it will send to the server machine by using HTML or PHP language. Okay, so these data are collected by HTML form controls like text box, drop down box and the radio button etc. So normal website la open பண்றோம்னா select sex கேக்கும். So நம்ம female ஆ male ஆ நம்ம டிக் பண்றோம்ல. So அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நேம்ல நம்ம டைப் பண்றோம். So இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு HTML form. ஓகே, ஸோ அது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஏற்ற மாதிரி அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம். நேம் வந்து நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராப் டவுன் பாக்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேல் ஆர் ஃபீமேல் டிக் பண்ணுறது அதெல்லாம் ட்ராப் டவுன் பாக்ஸ். அண்ட் இல்லைன்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம டிக் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ரேடியோ பட்டன்னா ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்துட்டு நம்ம மேல் ஃபீமேல் அப்படின்னு சில இதில் வந்து இருக்கும். நம்ம மேல் கிளிக் பண்ணோன்னா மேல் வந்து செட் ஆயிடும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா நம்ம ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட் டு சர்வர் யூசிங் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லைக் PHP. ஸோ சர்வர் மெஷினுக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் PHP மூலமாக இட் வில் சென்ட் டு த இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார்ம் வந்து நமக்கு HTML ஃபார்ம். ஸோ அதுக்கு நமக்கு HTML லாங்குவேஜ் வேணும். ஸோ இந்த சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இட் யூஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் PHP and more. Okay, so this is the HTML form na enna appo ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நம்ம ஃபில் பண்றோம்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி சர்வர் சைட் மெஷினுக்கு போகுது by using PHP, but that form வந்து HTML form. Okay, so இதுல என்னென்னலாம் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பட்டன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி தான் வாங்குறாங்க. சரியா? So these are the basic HTML form controls. So there are text inputs, buttons, checkbox, radio box, file select, form tag. The first one, text inputs, is you can see here name la the text box irukku. So அந்த இடத்துல நம்ம cursor வச்சிட்டு name type பண்ணுவோம். So that is the text area where we can type our name or text or address. Okay, நம்ம டைப் பண்ற மாதிரி கொடுக்குற அந்த text area தான் text box னு சொல்லுவோம். And the next one is buttons. Buttons normally நம்ம பார்த்துப்போம். submit button, cancel button இருக்கும், submit இருக்கும்ல, reset இருக்கும்.
So those are called as buttons. By using that buttons, we can submit our data, or we can delete our data, or we can cancel the entire process. Okay, so these are the limited number of buttons are available in HTML forms. And the next one is checkbox. Checkbox is nothing but this one, extra cheese, gluten free base. இது வந்து நம்ம இப்போ இதுல எது வேணுமோ அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் செக் பாக்ஸ். ஸோ the checkboxக்கும் next one is radio box. Radio box is nothing but this one. ஸோ இதில் நம்ம ட்ராப் டவுன் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம நிறைய செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராப் டவுனுக்கும் செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பாக்ஸுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து we can choose more than one data, but in radio box we can choose only one data. Okay, so இதில் நீங்கள் ரெண்டையுமே சூஸ் பண்ணிக்கலாம், பட் இங்கே வந்து நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைல் செலக்ட், which is normally நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்சஸ், ஏதாவது ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா உங்கள் ஃபைல் செலக்ட் அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னா அப்லோட் யுவர் ஃபோட்டோ அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டன் கேட்கும். அந்த பட்டனில் உள்ளே போனோம்னா இட் வில் டைரக்ட்லி போட்டு தான் அவர் ஃபோட்டோ அவர் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ். ஸோ அங்கேருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எந்த ஃபைல் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ தட் இஸ் த ஃபைல் செலக்ட் மெத்தட். அண்ட் ஃபார்ம் டேக் இஸ் யூஸ்டு டு சென்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கும், போஸ்ட் அண்ட் கெட். அதை வந்து பின்னாடி லேட்டாக பார்ப்போம். சரியா, இதுக்கு அடுத்த டாபிக் அது. So these are the controls are available in HTML forms. Okay, so இதான் நம்ம பார்த்தது. இதை முன்னாடி பார்த்தது நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். And PHP basic form handling, இதான் நம்ம பார்த்தது. பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங்ல ஃபார்ம் டேக் நம்ம பார்த்தோம். அது ரெண்டு இருக்குன்னு சொன்னோம், அதுதான் இது. So when the user key the input data in HTML, controls and clicks the submit button, the request will be generated and reaches a PHP file. அதாவது இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே அந்த ரெக்வஸ்ட் வந்து PHPக்கு முதல்ல போகும். த்ரூ PHP ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம் இட் வில் கோ டு த சர்வர், அண்ட் சர்வர் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் அந்த இதை வந்துட்டு வாங்கிட்டு இட் வில் சென்ட் த ரெஸ்பான்ஸ் டு த யூசர் அகெயின். ஓகே, ஸோ அப்படி கொடுக்கறது வந்து இட் வில் சென்ட் டு த HTTP ரெக்வஸ்ட் டு த கிளைண்ட். ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன் இஸ் போஸ்ட் மெத்தட், another one is client method. Sorry, get method. First one, post method வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, the input data sent to the server with the post method. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட் டேட்டா நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து போஸ்ட் மெத்தட் மூலமா சர்வர் அப்படிங்கிற அந்த சர்வருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். இஸ் ஸ்டோர்ட் இன் த ரெக்வஸ்ட் பாடி ஆஃப் த கிளைண்ட்ஸ் HTTP ரெக்வஸ்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த HTTP நம்ம கிளைண்டோட HTTP ரெக்வஸ்ட் பாடியில் தான் அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும் பை யூசிங் போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ கெட் மெத்தட் என்ன பண்ணணும்னா the input sent to the server with the post method via URL address is known as query string. இது என்ன பண்ணணும்னா the URL address மூலமா we can send to the server same post method. Okay, so all input data are visible by user after they click the submit button. So இந்த get கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நம்ம என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறோமோ அது நமக்கே விசிபிளாக இருக்குது. ஓகே, அதுக்காக தான் நம்ம கொடுக்குற இந்த கெட் மெத்தட். இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறப்ப you can clearly understand. So this is the example HTML coding. First பார்த்தீங்கன்னா form action welcome.php method post ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். So this is the method name post or get. So first one, name input type text. So name ல ஒன்று கொடுக்குறோம், அந்த input type text கொடுக்குறோம். So the user can type the text in that box. And email also input type text. User can type the input and the input type is submit. You have to click submit after that. So these are the important. First one, welcome.php. So that is the normal form, body. இதெல்லாம் வந்து normal beginning and ending tag for HTML. So இதெல்லாம் நம்மளோட body of the programming. இதில் நம்ம after clicking submit, இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா யூசர் சைட்டில் என்ன வரணும் அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. You can see welcome அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். After that PHP echo post name. இது என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குறோம்ல, என்டர் பண்ணுற கொடுக்குறோம்ல,
அந்த நேமை வந்துட்டு திரும்ப நமக்கே வெல்கம் நம்ம நேம், யுவர் இமெயில் அட்ரஸஸ் நம்ம கொடுத்த இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமில் செட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் போஸ்ட் இமெயில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம கொடுத்த நேமை நமக்கே விசிபிளாக காட்டும், கொடுத்த இமெயிலை நமக்கு விசிபிளாக காட்டும். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் நம்ம சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் டைப் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இமெயில் நம்ம என்ன செய்யலாம்னு டைப் பண்ணியிருக்காங்க, இமெயிலும் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் கிளிக்கிங் சப்மிட் the output will be displayed like this: welcome Sevaram, your email address is this one. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து இந்த ப்ரோக்ராமில் கொடுத்தது. பாடி வந்து வெல்கம். ஸோ திஸ் PHP எக்கோ போஸ்ட் ஆஃப் நேம்ங்கிறது தான் சேவாமன் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் வருது. அதே மாதிரி யுவர் இமெயில் அட்ரஸ்க்கு அப்புறம் நம்ம கொடுத்த இமெயில் அட்ரஸ் ரிட்டர்ன் வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம். அண்ட் இதுதான் நம்ம இங்கே எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க. See here, in the above example, the HTML file contains two text boxes. One is name, another one is email. So one button and one form tag. One button or form tag. The remote server PHP file, that is welcome.php. Remote server PHP file is mentioned in form tag under the action attribute. So the program நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, இந்த லைன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, so in welcome.php file, PHP variables such as post and get collects the data and prepares the responses accordingly. So நம்ம கொடுக்குற அந்த போஸ்ட் மூலமா அதை கலெக்ட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி it will return the responsible, அதாவது responsible output. ஓகே, ஸோ இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்து அதை கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுற ரெண்டு மெத்தட், ஒன்று போஸ்ட் அண்ட் ஒன்று கெட். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, eventually user will receive the output response in the client machines browser screen. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. நம்ம கொடுத்ததை அப்படியே அந்த மெத்தட் மூலமாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி the user at last can see the output. நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம்னா வெல்கம் செய்யலாமல் யுவர் இமெயில் அட்ரஸஸ் அப்படின்னு அந்த மாதிரி it will நம்மளோட ப்ரௌசர் ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ த பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன். ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன் இஸ் கிளைண்ட் சைட் வேலிடேஷன், அதாவது ஒன் இஸ் சர்வர் சைட் வேலிடேஷன். Okay, so first one, this validation என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். So the validation is a process of checking the input data submitted by the user from client machine. There are two types of validation. அதாவது இப்போ நம்ம கொடுக்குறோம்ல, இந்த இன்புட் கொடுக்குற அப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இந்த சப்மிட்னு கொடுக்குறப்போ நம்ம கொடுக்குற மெத்தட் அந்த இன்புட் வந்து நம்ம கொடுக்குறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வேலிடேட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வேலிடேஷன் ப்ராசஸ். அதுதான் நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கும், client side validation and another one is server side validation. So first one, the input data validations are performed on the client machine's web browsers using client side scripts like JavaScript or adding required attribute in HTML input tags. இது ரொம்ப குழப்பம் இல்லை. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேம் டைப் பண்ணாமல் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் அலர்ட் மெசேஜ் மாதிரி வரும், இட் இஸ் ரெக்வயர்டு, நேம் இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது அப்படி மாதிரி தான். ஸோ அதுதான் நம்ம கொடுக்குற வேலிடேஷன். ஸோ மேண்டேட்ரி அப்படிங்கிற சம் ஃபீல்டெல்லாம் நம்ம ஃபில் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தோம்னா இட் வில் நாட் அக்செப்ட் சப்மிட் பட்டன். அதை நம்ம நிறைய மெத்தடில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் எப்படி கிளைண்ட் சைடு ப்ரௌசரில் பண்ணுறாங்கன்னா பை யூசிங் JavaScript. ஓகே, JavaScript அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கிளைண்ட் சைடு வேலிடேஷன். கிளைண்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம்லேருந்து பண்ணுறது. அண்ட் சர்வர் சைடு வேலிடேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து சர்வர் சைட்லேருந்து பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் தி சப்மிஷன் ஆஃப் டேட்டா சப்மிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆன் தி சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் லைக் PHP, ASP ஆர் JSP. ஸோ இவங்க வந்து நம்ம சப்மிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சைடில் இருக்கிற ஸ்கிரிப்டிங் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ASP, PHP, JSPங்கிற மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி they have validated the information. Okay, so this is the example and this is the rules for HTML input field. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நேம் வந்து டெக்ஸ்ட் இன்புட்னா must contain letters and right space. இமெயில்னா கொடுத்து டாட் ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது. வெப்சைட்னா கண்டிப்பாக அதில் URL கரெக்டாக இருக்கும்.
and radio na select minimum one value. நான் சொன்ன மாதிரி ஒரு வேல்யூ தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். checkbox checkable minimum one value and drop down menu must be selected minimum one value. Okay, எல்லாத்துலயுமே minimum one value தான், but there is some difference in there. Okay, so நம்ம அத பார்த்த மாதிரி client side validation பார்த்தோம். So இதுதான் before sending the data to server side program. நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம், மேண்டேட்டரி ஃபீல்ட் எல்லாமே ஒரு சில ஃபீல்ட்ல வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எல்லாம் அதை கவனிக்கல, சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா இட் வில் நாட் சப்மிட் த இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு அலர்ட் மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும், ரைட்? அந்த இதுதான் கிளைண்ட் சைடு வேலிடேஷன். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிளாக யூ கேன் சீ ஹியர் ரெக்வயர்ட் அட்ரிபியூட் இன் HTML அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா, இப்போ பாருங்க welcome.php இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம் கொடுக்கணும், நேமுக்கு அப்புறம் நம்ம ரெக்வயர்ட் ஒரு அட்ரிபியூட் கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இப்படி கொடுக்குறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுக்காம சப்மிட் கொடுத்தீங்கன்னா it will display like this. Please fill in this field. நீங்க இத பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பை யூசிங் கிளைண்ட் சைடு வேலிடேஷன் சொல்றோம். இதை வந்துட்டு நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்னா கிளைண்ட் சைடு மெஷின்ல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபார்ம்ஸ். இது வரைக்கும் பார்த்தது ஃபார்ம்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தது ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் இஸ் file handling is an important activity of all web application development process. ஒரு web application development processனாலே file handling process வந்து important one. ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும், க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரைட் பண்ண வேண்டியிருக்கும், ரீட் பண்ண வேண்டியிருக்கும். So these are the different types of actions we can perform in file handling. Okay, so these are the events, different tasks using the following events. One is PHP open a file, PHP read a file, PHP close a file, PHP write a file, PHP appending a file and PHP uploading a file. So okay, open பண்ணனும், read பண்ணனும், write பண்ணனும், close பண்ணனும் and appendனா ஒரு ஃபைலை ஆட் பண்றது. ஓகே, and uploading a file. ஒரு அப்ளிகேஷன்ல ரெஸ்யூமா இருக்கட்டும், இல்ல ஒரு போட்டோவா இருக்கணும், இல்ல ஸ்கேன் இமேஜஸா இருக்கட்டும், ஸ்கேன் சிக்னேச்சரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்றோம்ல, அதெல்லாம் இந்த இதுல வருது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஒன், PHP ஓப்பன் a file. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். F ஓப்பன் ப்ராக்கெட் parenthesis, அது வந்து ஓப்பன் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். This is system function available in PHP. This function helps to open a file in the server. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டம்ல இருந்து சர்வர் சைடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். It contains two parameters, one for the file and the other one specifies in which mode is the file should be opened. ஒன்று வந்து ஃபைல், ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று வந்து எந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இன்னொன்று வந்து எந்த மோடில் ஓப்பன் பண்ணுறோம், ரீட் பண்ண போகிறீங்களா, ரைட் பண்ண போகிறீங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த மோடில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைல் ஆப்ஜெக்ட் F ஓப்பன் ஃபைல் நேம் கமா ரீட் ஆர் ரைட். ஃபைல் நேமும் கொடுத்துட்டு ஃபாலோட் பை ரீட் மோடா ரைட் மோடா ஆர் டை எரர் மெசேஜ். இப்படி கொடுக்குறதுனால எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறப்ப we can டைல வந்து இதில் வந்து நமக்கு ஒருவேளை ஓப்பன் பண்ண முடியலைன்னா unable to open file அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜையும் நம்ம முதலே கொடுக்கணும். அப்போ தான் இது வந்துட்டு இதுவும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த டைங்கிறது வந்து ஆப்ஷனல் மெசேஜ். ஃபைல் நேம் கொடுக்குறோம், இல்லைன்னா இட் வில் ஷோ unable to open file அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும். ஓகே, ஸோ how to close a file. Okay, so f close function is used to close and open the file. Already open பண்ணிட்டோம், அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா f close அப்படின ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். So this is the syntax for closing the file and this is the example. Okay, இங்க ஓபன் பண்ணிருக்கோம், இங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். So my file அப்படிங்கற ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும், it will close the file. And the last one is write a file, which is used to write to the file. This is the syntax. And the example you can see in your book, there is one example to write the file in PHP. And the next two topics, appending a file and uploading file, you can see in your book by your own. If in case any doubts you can ask me. Okay, that is only for your reference. அது வந்து நான் ஜெனரலா சொல்லிடுறேன். அப்பெண்டிங்க்கு ஒரு some parameters வந்து நமக்கு ஒரு டேபிள்ல கொடுத்திருப்பாங்க. You can see the parameters and structure and syntax. Okay, so the file வந்து நம்ம என்னென்னலாம் append பண்றோம், appendனா adding information. Okay, so அந்த மாதிரி adding file அந்த மாதிரி பண்றதெல்லாம் appendingல வந்துரும். And the last one is uploading a file. Uploading file is easy from your computer to
a server side machine. அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் நம்மளோட இது இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, அதை நம்ம அப்லோட் பண்ணி நம்ம சர்வர் மெஷினுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா you can easily upload a file from computer through HTML form. அதுக்கும் நம்ம புக்கில் ஒரு இமேஜ் கொடுத்து they can clearly so you can see the example here. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆஃப்டர் கிளிக்கிங் சூஸ் the file சூஸ் பண்ணிட்டு click upload கொடுத்தோடனே the upload processing done ஆனோடனே it will display the name of the file you have uploaded, right? So this is the example for uploading file. You can see here இங்க வந்து நமக்கு student photo வந்து upload பண்ணி காமிச்சிருக்காங்க. You can refer the program in this page, okay? So no need to study the entire program, just அதாவது எந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத லைட்டாக காமிச்சிருக்கோம். Okay, so these are the chapter 8 chapter content. These are all, and these are the important questions of this chapter: 2 marks, 3 marks, and 5 marks. And form handling, file handling questions are very very important questions. Okay, so try to write these questions and send it to the Google Classroom. Thank you.